தங்க நகைகளுக்கு விதிக்கப்பட்ட கலால் வரியை ரத்து செய்ய வலியுறுத்தி நாடு முழுவதும் நகைக்கடை உரிமையாளர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சேலத்தில் நடைபெற்று வரும் போராட்டங்கள் குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், நகைக்கடை உரிமையாளர்கள் என்னென்ன கோரிக்கைகளை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? சேலத்தில் பொறுத்த வரைக்கும் அங்கு தற்போதைய நிலவரம் குறித்து சொல்லுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது மத்திய பட்ஜெட்டில் நகைகள் வாங்குவோருக்கான கலால் வரி 1% அதிகரித்து கண்டித்து இன்று முதல் தொடர்ந்து 3 நாட்கள் நகைக்கடைகள் அடைக்கப்படும் என இந்தியா முழுவதும் உள்ள நகைக்கடைகள் இந்த கடையடைப்பில் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல் சேலம் மாவட்டத்திலும் இந்த கடையடைப்பு நடைபெற்று வருகிறது. அதாவது சேலத்தில் சிறிய முதல் பெரிய கடைகள் சுமார் 2000 கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் சேலத்தில் இருக்கிற பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக ஆத்தூர், மேட்டூர், மேச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் கடையடைப்பு முழுமையாக நடைபெற்று வருகிறது. மேலும் நான் இப்போ நின்றுட்டு இருக்கிறது அதாவது சேலம் பெரிய கதை வீடு. இந்த பகுதியில் சுமார் 150 நகை கடைகள் உள்ளன. இந்த 150 கடைகளும் முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கு. இது குறித்து பேசுவதற்காக நகைக்கடை உரிமையாளர் நம்மிடையே இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். நீங்கள் எந்தெந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நீங்கள் இந்த கடையடைப்பில் ஈடுபட்டிருக்கீங்க? இதனால் உங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும்? இதில் வாடிக்கையாளர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படுது, உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படுது இந்த வரியால்? மத்திய அரசு புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள 1% கலால் வரியால் நகை தொழில் சம்பந்தப்பட்ட அனைவரும் அதே போல் வாடிக்கையாளரும் பெரிய அளவில் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆகவே உடனடியாக இந்த 1% கலால் வரியை மத்திய அரசு நீக்கிவிட வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதனால் ஒரு நாள் இந்த 3 நாள் கடையடைப்பு ஈடுபட்டிருக்கீங்க. இதனால் உங்களுக்கு எவ்வளோ வர்த்தக பாதிக்கப்படும்? ஒரு நாளைக்கு வர்த்தக பாதிப்பு ஒரு 3 கோடியிலிருந்து 4 கோடி ரூபாய் பாதிக்கப்படும். இந்த உங்களுடைய கோரிக்கை ஈடுபடுறீங்க. இதனால் வாடிக்கையாளர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படுது? அதே மாதிரி கடை உரிமையாளர்களுக்கு இந்த வரி விதிப்பால் எந்த வித பாதிப்பு ஏற்படுதுங்க? வாடிக்கையாளர்கள் ஒரு திருமணத்தை நிச்சயம் பண்ணியிருப்பாங்க. திருமணத்துக்கு நகையை வாங்கி நிச்சயம் பண்ணுறதுக்கு வருவாங்க. அந்த சூழ்நிலை இந்த 3 நாட்களும் கடை அடைச்சிட்டா அந்த நல்ல நிகழ்ச்சி, திருமண நிகழ்ச்சி எல்லாம் தடைப்பட்டு அதனால் திருமணங்களே நிற்கிற சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் கூட ஏற்படும். சில பொதுமக்களுக்கு அதனால் சங்கடங்கள் நிறைய வரும். அதே போல் கடைக்காரர்களுக்கு பெரிய இழப்பீடு இந்த 3 நாளைகளுக்கு கோடிக்கணக்கான இழப்பீடு, அரசாங்கத்துக்கு வரி இழப்பீடு, வியாபாரமும் வரி இழப்பீடு. இதனால் அரசாங்கத்துக்கும் கோடிக்கணக்கான வரி இழப்பீடு ஏற்படும். ஏற்கனவே 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே கொள்முதல் பண்ணால் பேன் கார்டு அவசியங்கிற சட்டத்தை வலியுறுத்தி ஒரு நாள் கடையடைப்பு பண்ணீங்க. இதனால் தற்போது இந்த 1 லட்சம் ரூபாய் அந்த கலால் வரி 1% உயர்த்ததால் இது எந்த வகையில் பாதிக்குதுங்க? இது வாடிக்கையாளர்களுக்கு எவ்வளோ பெரிய சுமையாக இருக்கும் இது விஷயம்? பெரிய சுமை. இந்த கலால் வரிங்கிறது 1%ங்கிறத பெருசு விஷயம் இல்லை. ஆனால் கலால் துறைகிட்ட கொண்டு போய் கொடுத்து அவங்க நம்மக்கிட்ட தலையிட்டு ஏதாவது பண்ணினாங்கன்னா, ஏற்கனவே கோல்டு ஆக்ட் இருந்ததுனோட பாதிப்பு எங்களெல்லாம் பெருசாக பாதிச்சிருக்குது. பலர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க, பல செத்து போயிருக்கிறாங்க. பஜார்லேயே எல்லாமே கடைவீதியை விட்டு ஓடியே போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் விபி சிங் அவர்கள் இந்த கோல்டு கண்ட்ரோல் ஆக்டை எடுத்தார். எடுத்த பின்னாடி கலால் வரிங்கிறத நாங்கள் கட்டுறதுக்கூடிய எங்களுக்கு வியாபாரத்தில் ரிலாக்ஸன் கிடைச்சிது, பொதுமக்களுக்கு ரிலாக்ஸன் கிடைச்சிது. அதை இந்த வரியை கலால் துறைக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாக்கா அது பொதுமக்களுக்கும் கடை வியாபாரிகளுக்கும் ஆசாரி வேலை செய்கிறவங்களுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படும். அதனால் பல குடும்பங்களை இதனால் பாதிப்பு இருக்கிறது உள்ளாக நேரிடும். நன்றி சார். ராஜலட்சுமி, அதாவது சேலம் மாவட்டம் முழுவதும் 2000 கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு. இந்த கலால் வரி 1% உயர்வால் இப்போ நாள்தோறும் தங்க விலை உயர்ந்து வந்துட்டு இருக்கு. இதனால இந்த கலால் வரி 1% உயர்த்தப்பட்டால் பொதுமக்களுக்கு ஒரு பவுண்டுக்கு 250 ரூபாய் வரை கூடுதலாக கொடுக்க நேரிடும் என வியாபாரிகளும் நகைக்கடை தெரிவிக்கிறாங்க. ராஜலட்சுமி. ரியாஸ், இப்போ இந்த நகைக்கடை உரிமையாளர்கள் சொன்னாங்க 3 நாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வர்த்தகம் பாதிக்கப்படுது. இதனால் மத்திய அரசு இதை குறித்து பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுமா? நிச்சயமாக. இது குறித்து நம்ம நகைக்கடை உரிமையாளர்கிட்டையே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ உங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. மத்திய அரசு உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் நீங்கள் நினைக்கிறீங்களா? மிகவும் எதிர்பார்க்கிறோம், மிகவும் நம்பிக்கையோடு இருக்கு. மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறது இந்த நாடு சுத்தமாக இருக்கணும், சுகாதாரமாக இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்குன்னு மோடி நினைக்கிறார். அவர் எங்களுக்கும் ஒரு சாதகமான முடிவை சொல்லுவாருன்னு மிக ஆவலுடன் வியாபாரிகள் அனைவரும் பொதுமக்களும் எதிர்பார்க்கிறோம். மோடி அவர்கள் மிகவும் சிறப்பான சேவை செய்து கொண்டிருக்கிறார். அவரை நாங்கள் பாராட்டுகிறோம். அந்த பாராட்டின் அடிப்படையில் இந்த வரியை அவர் நீக்கி கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு நாங்கள் 3 நாள் கடையெடுப்பு செய்திருக்கிறோம். ஏற்கனவே நீங்கள் வச்ச கோரிக்கை இது வரைக்கும் நிறைவேற்றப்படலை. தற்போது இப்போ நீங்கள் வச்சுக்கிற கோரிக்கை எந்த அளவுக்கு நிறைவேற்றுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள்
அதையும் நிறைவேற்றுவாங்க சார். இது தமிழ்நாடு இந்தியா பூராவும் இதனுடைய எதிரொலி இருக்குது. இந்தியாவில் பூராவும் இன்றைக்கி வந்து பேசுகிறதுக்கு போயிருக்கிறாங்க. போனால் பிரதமர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு இதில் தீர்வு கண்டாதான் வியாபாரிகள் அந்த பிஜேபி கவர்மெண்ட்டை ஆதரிக்கிறதுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் இந்த அரசாங்கம் மேலே ஏற்படும். இல்லைன்னு சொன்னால் இந்த அரசாங்கம் மேலே பொதுமக்களும் வியாபாரிகளும் மிகவும் துன்பப்பட்டு இந்த அரசாங்கத்தை தவறான நடைமுறையை கொண்டு வந்துடுவாங்கன்னு பயப்படுறாங்க. நன்றி சார். ராஜலட்சுமி, அதாவது வியாபாரிகளோட கருத்தை கேட்டிருப்பீங்க. நிச்சயமாக மத்திய அரசு இந்த நகைக்கடை உரிமையாளர்களுடைய கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ராஜலட்சுமி, நகைக்கடை உரிமையாளர்களின் போராட்டம் குறித்து உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ரியாஸ்.